கட்ட தேர்தல் கடைசி ஒரு வாரத்தோடைய தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. எங்களுடைய சார்பில் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் எங்களுடைய வேட்பாளருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு எல்லா இடத்துலையும் கிடைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் தேர்தலில் எங்களுக்கான ஆதரவுகள், மக்களுடைய ஆதரவுகள் எல்லாம் பெருகிட்டே போகுது. இப்ப கடந்த 2 நாட்களாக இந்த 85 வயதிற்கு மேல உள்ளவர்களுடைய தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருது. ஸோ அதுல நிறைய நிறைய இடத்துல குளறுபடிகள் நடக்குதுன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எப்படின்னா, போற தபால் வாக்குகளை வாங்க போற ஊழியர்கள் வந்து அங்க இருக்கவங்க திமுகவிற்கும் திமுக சார்ந்த கட்சிகளுக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேணும்னா அங்க இருக்கவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு கேள்விப்படுறோம். எல்லாரும் நீங்க இவங்களுக்கா வாக்களிங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. நிறைய பேர் வீடியோ எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமாக கண்டிப்பா வந்து தேர்தல் ஆணையத்திட்ட புகார் பண்ணுவோம். எந்தெந்த ஊழியர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு தவறுகளை செய்யறாங்களோ அவங்கள அங்கேயே வந்து, ஏன்னா வீடியோ பதிவுகள் செஞ்சுதான் அவங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யணும். அங்கங்க அந்தந்த இல்லத்துல வந்து எங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்றாங்கன்னு நிறைய செய்திகள் வருது. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல எங்களுக்கு வீடியோ ஆதாரத்தோட அது அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஊழியர்கள் மேலாம் நாங்கள் புகார் அளிப்போம். கண்டிப்பா தேர்தல் ஆணையம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு சம்பந்தமான டீடைல்டு புகார் வந்து நாங்க விரைவில் இன்னும் நாளைக்குள்ள வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவோம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இப்ப நேத்து கடைசியா 2 எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்துல இந்த நிறைய போலீஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. டிஜிபி உட்பட பல போலீஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த மாற்றத்திற்கு பிறகு திருச்சியிலும் சரி, கன்னியாகுமரியிலும் சரி பாதுகாப்புகள் கண்டிப்பாக நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ காவல்துறையால் இதுவரை செய்ய முடிந்த விஷயத்தை இந்த 2 இடத்துல மட்டும் கரெக்டா செஞ்சிருக்காங்க. இனி வர்ற காலகட்டங்களில் அதே மாதிரியான ஒரு பாதுகாப்புகளை, ஆனா இது பெரும்பாலும் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு தான். ஏன்னா அவங்க தான் அதிக அளவில் கூட்டம் கூடுறாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கான பாதுகாப்புகள், அவங்களை ரெகுலேட் பண்ற வேலையை சிறப்பா செய்யணும், காவல்துறை சிறப்பா செய்யணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய இடத்துல இன்னும் அதை சரியா அவங்க கடைபிடிக்கல. திருச்சியில முறையாக செய்யப்பட்டது, கன்னியாகுமரியில சரியாக செய்யப்பட்டது. ஸோ அது மாதிரியான பாதுகாப்புகளை அடுத்த வர்ற ஒரு வாரத்துக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்துக்கு செய்ய வேண்டும் கேட்டுக்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் எல்லா இடத்துலையும் தென்பட ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லா இடத்துலையும் நாங்களே கண்கூடா பொதுமக்கள் எல்லாரும் சொல்றதை கேட்கிறோம். எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. கண்டிப்பா திமுக வந்து தோல்வி பயத்துல பல இடத்துங்கள்ல பணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கடந்த 2 நாட்களாக எல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து 8000 ரூபாய் கூப்பன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. 8000 ரூபாய் கூப்பன்னு பொதுமக்களை ஏமாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கூப்பனும் இப்போ வந்து இல்லாத பட்சத்துல அவங்க வந்து கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. மக்கள் எதுக்கும் செவிசாய்க்க போவதில்லை. பெரிய அளவுல ஒரு மாற்றம் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா அடுத்த ஒரு வாரம் முக்கியமான காலகட்டம். கண்டிப்பா எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரமும் ரொம்ப ஸ்மூத்தா முடியணும். இந்த தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பொழுது ஊழியர்கள் ஏதாவது தவறு செய்தால் பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு அங்கங்க இருக்கிற எங்களுடைய கட்சியினருக்கு அனுப்ப வேண்டும். கண்டிப்பாக அந்த புகாரில் அதையும் சேர்த்து நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவோம். கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல நீங்க களம் காண்றீங்க, அந்த பக்கம் நீங்க இந்த மாதிரி எதுவும் பாத்தீங்களா? எதுவும் புகார் மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா? திருப்பரங்குன்றத்தில் நிறைய இடத்துல அந்த 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டோம். 8000 ரூபாய்க்கு டோக்கன் வந்து ஏதோ எல்லா இருக்கும். பொதுமக்கள் போறப்பே சொல்றாங்க, அவங்க என்ன டோக்கன் கொடுத்தாலும் என்ன பணம் கொடுத்தாலும் நாங்க வாங்கிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்றது வந்து பரவலாக பொதுமக்கள் சொல்றது. பட் இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்கிட்ட இருக்கு. பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க. என்னதான் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு எங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. போறப்ப நாங்க கேள்விப்படுறதுதான் நாங்க சொல்றோம். இல்ல கண்டிப்பா இந்த இந்த இது தபால் வாக்குகள் சம்பந்தமாக நாங்கள் கண்டிப்பாக புகார் அளிப்போம். தபால் வாக்குகள் சம்பந்தமாக கண்டிப்பா புகார் அளிப்போம். கூப்பன் கூப்பன் வந்து திமுக வந்து எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கூப்பன் சம்பந்தமாகவும் நாங்க புகார் இப்ப நீங்களும் படைபலத்தோட வந்து கேம்பெயின் பண்றீங்க. அவங்க வந்து உங்க லைன்ல வரப்போறது இல்ல. நீங்களும் ஒரே தொகுதி, அவங்களும் அதே தொகுதியில தான் சுத்துறாங்கன்றப்ப அதை நீங்க ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கண்டிப்பா நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம், எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கிற டோட்டல் மெஷினரி அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ காவல்துறை, ரெவன்யூ எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ நாங்கள் புகார் கண்டிப்பாக கொடுப்போம். பட் அதெல்லாம் தாண்டி கண்டிப்பா வந்து அவங்க இதெல்லாம் செய்ய தான் செய்வாங்க. பொதுமக்கள்லாம் அதுல அவாரா இருக்கும். பொதுமக்கள் அதுல தெளிவா இருக்காங்க. அதுல மாற்றம் இல்லை. பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க. இப்ப தபால் வாக்குகள் விஷயத்துல பாத்தீங்கன்னா, தபால் வாக்குகள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ந்தது. அதை யார் போய் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிற ஊழியர்கள் எந்த ஊழியர் போய் எடுத்தாங்கன்னு தெரியும். அவங்க தனிப்பட்ட முறையில புகார் கொடுக்க முடியும். இந்த மாதிரி டோக்கன்கள் வந்து தமிழ்நாட்டில் எப்பயுமே டோக்கன்கள் பண சப்ளை இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அதை மீறி எப்படி 2011 எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் மக்கள் மாத்தி வாக்கு போட்டாங்கல்ல. திமுக வந்து எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாம போச்சு. அதே மாதிரி தான் இப்பவும் ஏற்படும். அதனால எடப்பாடி தொகுதியில வேட்பாளர் வந்து என்ன செய்ய போறீங்க? யாருக்கு ஆதரவு கொடுக்கலான்னு? யாருக்கும் ஆதரவுலாம் கொடுக்க முடியாது. யாருக்கு எதுக்கு ஆதரவு? அது அவ்வளவுதான், கடந்து போக வேண்டிய காரணம். விஜய்க்கு நிர்வாக திறமை இருக்கிறதா?
கார்த்திக் சிதம்பரம் வந்து அந்த ஒரு குடும்பத்திற்காக அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மொத்த காங்கிரஸையும் கொண்டு போய் திமுக அடமானம் வச்சவர் சிதம்பரம். இன்னைக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் இன்னைக்கு மொத்தமா கொண்டு போய் மொத்த காங்கிரஸையும் கொண்டு போய் திமுக அடமானம் வச்சிருக்காரு. தனியா நின்னால் அவருக்கு எந்த மக்கள் செல்வாக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கோ இல்ல அவங்க அப்பா சிதம்பரத்திற்கோ எந்த மக்கள் செல்வாக்கும் கிடையாது. மொத்த காங்கிரஸ் அவருடைய மொத்த பொலிட்டிக்கல் லைஃப்லயும் மொத்த பொலிட்டிக்கல் கரியர்லயும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு எப்பயும் கிடையாது. அவர் வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டிருக்கா மொத்தமா அடமா வச்சிருக்காரு. அவருக்கு என்ன நிர்வாகத்திறன் இருக்கு? அவங்க அப்பா இருக்கப்ப தானே அவர் ஹோம் மினிஸ்டர் இருக்கப்ப தான் ஹம்மர் காருக்காக உதயநிதி வீட்டுல ரைடு போனாங்க. இது வரைக்கும் அவர் வாய் திறக்க முடிஞ்சா? அவர் வந்து ஹோம் மினிஸ்டரா இருந்தார். அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்கப்ப உதயநிதி அவங்க அப்பா திரு ஸ்டாலின் அவர் துணை முதல்வர் இருந்தார். ஹம்மர் காரை தேடி உதயநிதி வீட்டுக்கு சிபிஐல வச்சு ரைடு பண்ணார். ரைடு பண்ணது என்ன பிரயோஜனம்? ஹம்மர் காரை தூக்குனாங்களா இல்ல உதயநிதியை தூக்குனாங்களா? அவர் என்னென்ன பண்ணுவாரு, அரசியலுக்காக என்னென்ன பண்ணுவார், அவருடைய சுய லாபத்திற்காக என்ன பண்ணுவாருன்னு தெரியும். இவங்க எல்லாம் இந்த இந்த எப்படி அங்க ஒரு கோபாலபுர குடும்பம் இருக்கோ அதே மாதிரி இந்த காங்கிரஸை கெடுப்பதற்கு, தமிழக காங்கிரஸை கெடுப்பதற்கு இந்த சிதம்பரம் குடும்பம் ஒண்ணு போதும். அவருக்குலாம் என்ன நிர்வாகத்திறன் இருக்கு? இப்ப திரு கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு, அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த 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 தொகுதிக்கு? தனிப்பட்ட முறையில் என்ன டெபாசிட்டாவது வாங்குவாரா கார்த்திக் சிதம்பரம்? தனிப்பட்ட முறையில கார்த்திக் சிதம்பரம் இறங்கி நின்று அந்த ஊர்ல அவருக்குன்னு டெபாசிட்டாவது வாங்க முடியுமா சொல்லுங்க? அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த அந்த தொகுதி மக்களுக்கு? இல்ல அவருக்கு என்ன நிர்வாகத்திறன் இருக்கு? இல்ல அவங்க அப்பா பெரிய நிர்வாகின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு பெரிய நிர்வாகி. அவர் இருக்கப்ப தானே ஹம்மர் காருக்கு போய் உதயநிதி வீட்டுல ரைடு நடந்துச்சு. அவர் இருக்கப்ப தான் ரைடு நடந்துச்சு. என்ன பண்ணாரு? அந்த ஹம்மர் காரை பத்தி பேச சொல்லுங்களா? தெரியாம ரைடு பண்றோம்னு சொல்லுவாரா? இல்ல தெரிஞ்சு பண்ணோம்னு சொல்லுவாரா? அவர்லாம் வந்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவருக்கான ராஜ்யசபா சீட்டுக்கு மட்டும்தான் காங்கிரஸை கொண்டு போய் இன்னைக்கு திமுக அடமானம் வச்சாங்க. வேற எதுவும் இல்ல. வேற ஏதாவது கொஸ்டின்? ஒவ்வொரு முறையும் தலைவரோட பிரச்சார வாகனம் வந்து முன்னாடி பின்தொடர்ந்து இந்த வாகனத்துல வந்து விழுகிறது தொடர்கதையாவே இருக்கு. இந்த காவல்துறையினர் என்னதான் தடுத்து வந்து தொண்டர்களுக்கு கொஞ்சம் அரசியல் இல்லண்ணா, இல்ல இதுல ஒரு சமயத்துல சொல்லுங்க. காவலர் கூட இந்த ஒரு பாடிகார்டு வந்து எட்டி மிதிக்கிற மாதிரி காட்சிகள் இல்ல என்னன்னா, அது நாங்கள் எங்களுடைய கூட இருக்கிற இந்த செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் நாங்க தொடர்ந்து அறிவுறுத்திட்டே வரோம். ஏன்னா நீங்க வந்து நடக்கணும். அவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ரெஷர்ட் ஆயிடுறாங்க. ஒரு ஒரு கூட்டத்துல ஒரு ஒரு நிறைய கூட்டம் இருக்கப்போ ஒரு ப்ரெஷர்ட் ஆகிறாங்க. நாங்க எப்பவும் சொல்ற அறிவுரை, நீங்கள் பாதுகாப்பா இருக்கணும் தவிர வேற எந்த நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அவங்களும் தனிப்பட்ட மனிதர்களான ஒரு டக்குன்னு ஒரு ப்ரெஷர்ல ஒரு ரியாக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நாங்க அப்பப்போ கூப்பிட்டு அவங்களுக்கான அறிவுரை கொடுத்துட்டு தான் இருக்கோம். தப்பு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாம வந்து நிறைய தொண்டர்களை தாண்டி 80% பொதுமக்கள் தான் இருக்காங்க. எங்க இருந்து இப்ப திடீர்னு ஒரு பொதுமக்களுடைய கூட்டம், பெண்கள், இப்ப கல்லூரியில படிக்கிற பெண்கள் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ கண்டிப்பா காவல்துறையை தவிர்த்து வேற யாரும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது பொதுமக்கள். அவங்க தான் ரெகுலேட் பண்ணணும். இப்ப ரோடுகள்ல கயிறு போட்டு அவங்க தான் நிப்பாட்ட முடியும், தடுக்க முடியும். பொதுமக்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. ஸோ அவங்கள ரெகுலேட் பண்றது பொதுவான இடங்கள்ல காவல்துறை தான் பண்ண முடியும். அவங்க தான் செய்ய முடியும். சாலை முழுவதும் கயிறை கட்டி இது பண்ண முடியாது. அங்கங்க தடுப்புகள் ஏற்படுத்தலாம். எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. அதாவது வண்டி இல்ல, இதை திருச்சியில பண்ணாங்க, கன்னியாகுமரியில பண்ணாங்க. அந்தந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம். காவல்துறை தரப்புலையும் என்ன சொல்றாங்கன்னா 10,000 பேர் வரக்கூடிய இடத்துல 50,000 பேர் வந்துறாங்க. அவங்க முதல் வாங்கினது 10,000 பேருக்கு அனுமதி வாங்குறாங்க. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இல்ல இதுல எதையுமே நீங்க கணக்கிட முடியாது. ஏன்னா பொதுமக்களுடைய கூட்டம் எதையுமே கணக்கிட முடியாது. அதனாலதான் நாங்க எப்பயும் வந்து அறிவிப்புகளை வந்து முத நாள் சாயந்தரம் தான் கொடுக்குறோம் அறிவிப்புகளை. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதையும் மீறி பொதுமக்கள் தான் பெரும்பாலான பொதுமக்கள் அங்கே வந்து கூட்டமாக நிற்கிறாங்க. ஸோ அதை வந்து எந்தெந்த இப்போ நீங்க திருச்சியில எப்படி இருந்துச்சு? திருச்சி எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல கூட. திருச்சி எப்படி இருந்துச்சு? எவ்வளவு நீட்டா இதை கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. இதே திருச்சி நாங்க முன்னாடி பிரச்சாரத்துக்கு போனப்ப எப்படி இருந்துச்சு? அவங்களால தடுக்கவே முடியாமல் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ கண்டிப்பா பொது இடங்கள்ல 2 இடத்துல ஸ்டாப் ஏற்படுத்தினா போதும். 2 இடத்துல அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தினால் போதும். டூ வீலர் நின்றுவாங்க. டூ வீலர் நிப்பாட்டிட்டா கொஞ்சம் அது அந்த 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 ரஷ்ஷை குறைக்க முடியும். ஸோ அது பொதுமக்கள் மீறி வர்றாங்க, காவல்துறையினர் தடுக்கிறாங்க, அதுக்கு மீறி வர்றாங்கன்னா தலைமை பொறுப்புல இல்ல நாங்க வந்து இல்ல 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 அப்படி இல்லைங்க. இது பொதுமக்கள் சொல்றோம். பொதுமக்களுக்கு நாங்க வந்து நிறைய இடத்துல நாங்கள் எங்களுடைய அறிவுரைகள், குழந்தைகள் வர வேண்டாம், பெண்கள் வர வேண்டாம், எல்லா அறிகுறியும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் அங்க ரெகுலேட் பண்றது அவங்க. இப்ப நாங்க எங்களுடைய க்ளோஸ்டு ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க, ஏதாவது எங்களுடைய மாநாடுகளோ இல்ல மற்ற ப்ரோக்ராம்லயோ நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ரோடுகள்ல சாலைகள்ல திடீர்னு ஒரு ஒரு தெருவுல இருந்து உள்ள வருவாங்க, நாம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சார், இப்ப பொதுமக்கள் தொண்டர்கள்ன்றதுனால நீங்க என்ன சொல்லுங்க, ஒரு தலைவரா அவர் வண்டியில வரப்ப இவ்வளவு க்ரௌட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் இறங்கி ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் சைக்கிள்ல போறப்ப போலீஸா இருக்கட்டும் இல்ல அந்த பாடி கார்ட்ஸா இருக்கட்டும், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல நேற்று இல்ல அப்படி இல்ல, அதையும் காவல்துறை தான் சரியாக ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தி அதை பண்ணி கொடுத்தாங்க நேற்று கன்னியாகுமரியில.
சரியான பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்தி அதை பண்ணி கொடு. ஏன்னா நிறைய இடத்துல பேசுறதுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ஸோ பேசுறதுக்கு அனுமதி அளிக்கப்படாது என்ன மாதிரியான பிரச்சாரம் எவ்வளோ வண்டியிலேயே பிரச்சாரம் பண்ண முடியாது. ஸோ பிரச்சாரத்தை மாற்றி பிரச்சாரம் பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து மக்கள்கிட்ட போய் பேசணும் இது பண்ணணும், அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. திருச்சியில கேட்டோம் கீழே இறங்கி போய் பேச முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்காக வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாதுகாப்பு காரணமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான நாங்கள் பிரச்சாரத்தை மாற்றி வேற வாகனங்கள்ல போடணும்னா அதுக்கும் அனுமதி கேட்டுட்டு தான் பண்றோம். ஸோ இதெல்லாம் மாற்றி தான் பண்ண முடியும். ஸோ நம்ம கீழே இறங்கி பிரச்சாரம் பண்ண முடியல மற்றவர்கள் போல. ஸோ பேசுறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ என்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகளை தான் பயன்படுத்த முடியும். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அங்க சொல்லிட்டு முழு பாதுகாப்பு வளையத்தோடு தான் அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து 10 நாள் தான் இருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு இடங்கள்ல வந்து விஜயோட பிரச்சாரம் ரத்து செய்யப்படுறதுனால எதுவுமே ரத்து அது தவறான செய்தி. ஏன்னா அது நிறைய இடத்துல நாங்க கிளாரிஃபை பண்ணணும். அது தவறான செய்தி. எங்கேயுமே நாங்க அறிவிக்கல அங்க போனோம்னு. ஏன்னா கடலூருக்கு வேற ஒரு நாள் திட்டமிட்டுச்சு. அது வந்து பாண்டிச்சேரி எலெக்ஷனை கருதி அவங்க வந்து அங்க அப்ரூவல் கொடுக்கல. வேற ஒரு நாள். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் செய்திகள் தானாகவே போடப்படுது நிறைய நியூஸ் சேனல்ல. அது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல போடுறாங்கன்னு தெரியல. அவங்களே போடுறாங்க, அவங்களே ரத்துன்னு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான தவறான செய்திக்கு நாங்க டெய்லி கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அந்த மாதிரியான எந்த பிளானும் இல்லாதப்ப நீங்க அது இதனால வேட்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிருப்தி ஏற்படும். இல்ல அப்படி இல்ல. அந்த மாதிரி பிளான் வந்து ஏதாவது ஒரு அப்ரூவல் இருந்துச்சுன்னா நாங்க முதல்லயே வேட்பாளர்கள் சொல்லுவோம். எங்கெல்லாம் எங்க சைடு எந்த அதிருப்தியும் இல்லை. செய்திகள் தான் தவறான செய்திகளா வருது. அத வந்து அவங்களே வந்து இல்ல ரத்து செய்யப்பட்டதான்னு போடுறாங்க. இப்ப நேத்தே வந்து கன்னியாகுமரி கிளம்பி போயிட்டு இருக்கப்ப ரத்து செய்யப்பட்டதுன்னு நிறைய செய்திகள் வந்திருக்கு. யாரு அந்த செய்தியை கொடுத்தா? நாங்க பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுதான் குழப்பத்தை ஏற்படுத்துது. அதாவது செய்தி நிறுவனங்களுக்கு யாரோ ஃபீட் கொடுக்குறாங்க. பெண் நிறுவனம் மாதிரி யாரோ ஃபீட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபீடு அடிப்படையில் அவங்க செய்தி போட்டுறாங்க. போட்டுட்டு அவங்களே நேற்று காலையில் கன்னியாகுமரி போயிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் ஏறியாச்சு. அப்போ ரத்துன்னு வருது. நான் எடுத்து பார்க்குறேன் ஒரு பிரதான செய்தி நிறுவனம். ஸோ அதில் பேரை பார்க்குறோம் அவங்க வந்து ரத்துன்னு போகிறாங்க. என்ன இப்படி போட்டிருக்கீங்க கேட்டால் இல்லை எங்களுக்கு இங்கேருந்து நியூஸ் வந்துச்சுங்கிறாங்க. அப்புறம் அந்த கார்டு அவங்கள டெலிட் பண்ண சொன்னோம். ஸோ செய்தி நிறுவனங்கள் தவறாக உடனே போட்டுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? லீவ் விட்டு பிரச்சாரம் மேற்கொள்றீங்க அப்படின்னு பெயர் குறிப்பிடாம உதயநிதி இல்ல உதயநிதியும் அவங்க அப்பாவும் பிரச்சாரம் எப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உதயநிதி என்ன செஞ்சார் 5 வருஷம்? 5 வருஷம் அதாவது மழை நேரங்கள்ல சென்னை முழுவதும் மழை நிறைஞ்சிருச்சு. சென்னை முழுவதும் தண்ணியில மக்கள் மிதந்துட்டு இருந்தாங்க. அப்ப கூட வெளியே வரல. மதியம் 3 மணிக்கு தான் வீட்டை விட்டே வெளியே வந்தாரு. உதயநிதி 5 வருஷமா அவங்க அப்பாவும் அவரும் ஆட்சி இருந்தப்ப எதுக்குமே வெளியே வரல. இங்க எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல. அப்ரூவல் கிடைச்சால் 24 மணி நேரம் எங்க தலைவர் வந்து களத்துல தான் இருப்பாரு. 24 மணி நேரம் இருக்கிறது தயார். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து 10 மணி நேரம் பயணிக்க வேண்டியது. 10 மணி நேரம் என்ன 15 மணி நேரம் கூட பயணிக்க அவர் தயார். காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் கூட பயணிக்க அவர் தயார். சாலையிலயோ இல்ல நடந்தோ எப்படி வேணாலும் பயணிக்க தயார். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த குழந்தைகளோட இருக்க ப்ரோக்ராமுக்கு 13 நேரம் நின்றுட்டு அந்த குழந்தைகள்கிட்ட பேசிட்டு போனாரு. ஸோ அதுல எந்த தயக்கமும் இல்லை. உதயநிதிலாம் வந்து என்ன பேசினாலும் எடுபடலாம் மக்களுக்கு. இன்னைக்கு அவங்க வந்து என்ன திட்டத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மொத்த மக்களும் இன்னைக்கு திமுக மேல கடும் அதிருப்தி இருக்காங்க. கடைசியா பணத்தை கொடுப்பாங்க. பணத்தை கொடுத்தாலும் மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. அதனால மக்கள் வந்து இன்னைக்கு திமுகவை தூர போட்டாங்க. அதிமுக களத்திலேயே இல்லை. கண்டிப்பாக பெரும்பாலான எங்களுடைய வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் 180 சீட்டுக்கு மேல் வெற்றி பெறணும் எந்த மாற்றத்துக்கும். பரப்புரைக்கு சொல்லும் விஜய் வந்து பாதுகாப்பா இருக்கணும், அதிகமா அவர் பேசணும் சொல்லி அண்ணாமலை பரப்புரையில பேசணும், பேசணும். இல்ல பேசுறதுக்கு அனுமதி இருந்தா கண்டிப்பா பேசியிருக்கோம். பேசுறதுக்கு அனுமதி இல்லையே. இல்லாதப்ப எப்படி பேசுறது? அரசியல் என்பது வாகனத்துல இருந்து கை காட்டுவதா வெயில்ல இறங்கி எந்த அளவுக்கு நிற்கிறாரோ மக்கள் கூட இருப்பாங்க அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கட்டும். தற்கூரி பழனிசாமின்னு சொன்னார். உண்மையா இல்லையா? தவழ்ந்து காலில் விழுந்த பழனிசாமின்னு சொன்னார். பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கா நான் வந்து இந்த வேலையில் இருக்கேன். அதுக்கு நான் வந்து அந்த பதவி வெங்காயம் மாதிரி அப்படின்னாரு. அவர் தானே சொன்னாரு அந்த பதவி வெங்காயம் மாதிரி. நான் ஒண்ணு இங்க மேனேஜர் இல்லை, நான் கட்சியை வளர்க்க வந்தேன் அப்படின்னாரு. நான் வந்து பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கா நான் இந்த கட்சியில வந்து சேர்ந்தேன். என் ஐபிஎஸ் எல்லாம் விட்டு சேர்ந்தேன். நான் வந்து காக்கி சட்டை, துப்பாக்கி பிடிச்ச கை ஏதோ சொன்னார்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அண்ணன் பழனிசாமி முதல்வராகணும்னு எதுக்கு பேசிட்டு இருக்காரு? அவர் தானே, அதே ஆள் தானே. ரொம்ப இல்ல 1.5 வருஷம் முன்னாடி தானே பேசிட்டு இருந்தாரு. துப்பாக்கி பிடிச்ச கையினாரு. யாரையும் சுடுறதுக்கு எடுத்தாரான்னு தெரியல. அந்த அதிமுக இருக்க தலைவர்கள் எல்லாம் சுடுறதுக்காக துப்பாக்கி பிடிச்ச கைன்னா கூப்பிட்டு மிரட்டினாரு. அதே ஆள் தானே மிரட்டினாரு. தற்கூரி பழனிசாமி அதிமுக வளர்க்கறதுக்கா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரே செகண்ட் தூக்கி வச்சுட்டு நான் வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸை வெளியிடுவேன்னாரு. இப்போ ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரான்னு கேளுங்க. பாத்தீங்கன்னா அடுத்து கேளுங்க. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கண்டிப்பா வெளியிடுவேனாரு. இங்க இருக்கிற அதிமுக தலைவர் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுவேனாரு. டிஎம்கே ஃபைல்ஸே அவர் வந்து கொண்டு போய் கொடுத்தது கவர்னர் மாளிகையில பெட்டியில இருக்கு. ட்ரங்க் பெட்டியில போய் கொடுத்தாரு. அந்த ட்ரங்க் பெட்டியே சும்மா இருக்கு. இன்னும் ஏடிஎம்கே ஃபைல்ஸையும் வச்சிருக்காரு. இவரெல்லாம் வந்து அன்னைக்கே சொன்னோம் 420 மலைன்னு. கண்டிப்பா இவர் சொல்றதெல்லாம் பொய். இவரை நம்பாதீங்கன்னு நான் தான் முதல்ல சொன்னேன். கண்டிப்பா அவர் சொல்றதெல்லாம் பொய் தான்.
அவர் எதையும் அவர் சொல்றது எது நாளைக்கே ஒரு 2 நாள் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க அப்படியே மாத்தி பேசுவாரு. தேர்தல் அறிக்கையில எல்லா கட்சியும் தங்களுடைய அறிக்கையை வந்து ஒரே தடவை வெளியிட்டு press release கொடுப்பாங்க. தாவேக்கால மட்டும் அப்பப்போ எல்லா கட்சியும் ஃபாலோ பண்ற நடைமுறையை நாங்க ஃபாலோ பண்றது மாதிரியான யுக்தி. இல்ல அப்படி கிடையாதுங்க. என்னென்ன மாதிரியான மக்கள் இப்போ ஒவ்வொரு பெண்களுக்கு தேவையானது தனியாக அதுல எங்களுடைய யுக்தியில நாங்க ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தேவையான மாதிரி அந்தந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா விரைவில் அடுத்தடுத்த கட்டமாக முழு தேர்தல் அறிக்கை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே வெளியிடும். விஜய் இப்ப மதுரை வராரு சார் பிரச்சாரம். இல்ல பிரச்சாரத்துக்கு நாங்க 2 தடவை அனுமதி கேட்டோம். அதுல ஒரு சில இடங்கள்ல கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா நாங்க தேதி அதனால குறிப்பிட முடியலன்னு சொன்னோம். நாங்க தேதி கொடுக்கணும். சமூக வலைத்தளங்கள்ல பரவி இருக்கு. என்னங்க? 17 17, 16 அனுமதி. இல்ல அதுதான் நாங்க இன்னும் தேதிகள் நாங்க சொல்ல வேண்டாம்னு பாக்குறோம். சோ அனுமதி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உடனே. ஜனநாயகன் படம் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகி ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து அதனால ஏற்பட்ட நஷ்டத்தை அடிக்கிறதுக்காக மீண்டும் வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாரு. இல்ல அது ரொம்ப நிறைய தவறான தகவல் வருது. அது சம்பந்தமாக அந்த ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து புகார் அளிச்சிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது எங்க இருந்து எவ்வளவு தூரம் இது யார் ரிலீஸ் பண்ணான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி இது வெளியே வந்துச்சுன்னு தெரியும். என்ன காரணத்துக்காகன்னு தெரியும். கண்டிப்பா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் கடுமையான பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி ஒருத்தர் களத்தில் இருக்காங்கன்னா எங்களுடைய தலைவர் மட்டும்தான். கண்டிப்பா இன்னும் இந்த கட்டத்தை தான் தாண்டுவோம். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. அதுக்கு மக்கள் தீர்ப்பளிப்பாங்கன்னு நம்புறோம். திமுக தான் காரணம் வெளியானதுக்கு காரணம் யாரா இருக்கு? இல்ல இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு இப்ப திடீர்னு நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது. ரொம்ப செக்யூர்டா இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ். இது வரைக்கும் இவ்வளவு செக்யூர்டா இருந்த ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ்ல இப்ப தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது எதை நோக்கி இதை அவங்க கொண்டு போறாங்க? ஸோ இது மேலும் மேலும் மன உளைச்சலையும் ஒரு 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 ப்ரெஷரையும் ஒரு அழுத்தத்தையும் மேலும் மன உளைச்சலையும் ஒரு நஷ்டத்தையும் ஒரு கடுமையான இதையும் கொடுக்கறதுக்கு தானே காரணமா இருக்கும். பட் ஆனா arrest நம்பிக்கை இருந்தா பண்ணிருக்காங்கல்ல சார். சிபிஐக்கு போங்க அப்படின்னு. 6 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல இந்த கேஸ். ஆமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரொடக்ஷன் தரப்புல வந்து விளக்கம் கொடுப்பாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. கண்டிப்பா இது வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் நாங்க நம்புறோம். கொடுக்கப்பட்டதா தான் நாங்க நம்புறோம். சார் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சிபிஐக்கு போங்க அப்படின்றாங்க. இல்ல அது ப்ரொடக்ஷன் தரப்புல சிபிஐக்கு நாடலாம். இல்ல ப்ரொடக்ஷன் தரப்புல தான் அது போகணும். இதுல அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலைக்கு தெரியாம இந்தியாவில் எதுவுமே நடக்காது. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம். அதிமுக ஆட்சி அமைந்தவரை வந்து நீதிமன்ற ஆணையப்படி திருப்பவந்தமலையில தீபம் ஏற்றப்படுது. அதிமுக இல்ல அவர் வந்து ராஜன் செல்லப்பா அவர் வந்து 5 வருஷம் தீப ஏத்தணும்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து 5 வருஷமா இந்த தொகுதியில் இருக்காரு. 5 வருஷமா நான் போற இடத்துல கேட்கிறேன் என் தொகுதிக்குள்ளேயே வரல. அவர் இங்கதான் இருக்காரு. நான் எனக்கு ரொம்ப சந்தேகமா போச்சு. அவர் வீடே இங்கதான் இந்த தொகுதியில இருக்கான்னு சொல்லிட்டு. 5 வருஷமா இங்கதான் இருக்காரு. இந்த தொகுதியில எதுவுமே செய்யல. இந்த மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. அதாவது ஒரு சாலை இல்ல, குடிநீர் இல்ல, கழிவுநீர் கால்வாய்கள் இல்ல. ஏன் திருப்பரங்குன்றம் சுத்தி எங்கேயுமே வந்து பொது கழிப்பிடங்கள் இல்லை. பொது கழிப்பிடங்களே கிடையாது. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மக்களுடைய பிரதான கோரிக்கை பொது கழிப்பிடம் தான். எதுவுமே செய்யாம இப்போ வந்து ஏதாவது சொல்லி மக்கள் ஏமாத்திருக்காரு. அதாவது என்னைக்குமே பிரிவினையை நோக்கி இவர்கள் வந்து என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தாங்களோ இந்த அதிமுக அன்னைக்கே இவங்களுடைய தனித்துவத்தை இழந்துட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு இப்ப அம்மா இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? அம்மா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மோடி இருந்தா என்ன செய்வாங்களோ அதை நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவர்கள் வந்து இன்னைக்கு பெரும்பாலான இடத்துல அதிமுக 3வது இடத்துக்கு போனதோடைய காரணமே வந்து இந்த தலைவர்கள் தான். இவங்க வந்து அம்மாவை மறந்து புரட்சி தலைவரை மறந்து இன்னைக்கு எல்லாம் வந்து மோடியையும் அமித்ஷாவையும் தலைவர்களா ஏத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க அஜெண்டாக்குள்ள போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அதிமுக எல்லா தலைவர்களுமே தெரியும். அவர்கள் எப்படி வந்தாலும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்களுடைய பொதுச் செயலாளர் யாருன்னு முடிவு செய்யறது டெல்லியா தான் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே தெரியும். இல்ல அவங்களுக்கே தெரியும் இந்த கட்சியில இதுக்கப்புறம் இதோடைய பொதுச் செயலாளர் யாராக இருப்பாருன்னு அந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கே இப்ப நிறைய பேர் போட்டி போட்டிருக்காங்க. அதிமுக இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆகணும்னு இப்பயே டெல்லி அணுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் எங்களுக்கு வந்து தகவல். இப்பயே நான் எங்களை பொதுச் செயலாளர் ஆக்குங்க, நாங்கள் உங்களிடம் இணக்கமாக இருக்கிறோம்னு சொல்றோம். ஸோ அந்த கட்சியோட நிலைமை தெரிஞ்சுதான் எல்லாரும் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன பேசணுமோ அதை வந்து திருப்பரங்குன்றம் வேட்பாளர் ராஜன் செல்வா பேசிட்டு இருக்காரு. முதல்ல மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசட்டும். அப்புறம் வந்து மத்ததெல்லாம் வந்து மக்கள் பார்த்துப்பாங்க. ஆனா ஏடிஎம்கே வந்து கிளைம் பண்றாங்கன்னா நாங்க பிஜேபியோட தானே அலைன்ஸ் வச்சிருக்கோம். நாங்க ஒன்னும் பாகிஸ்தானோட அலைன்ஸ் வைக்கல இல்ல. நீங்க ஏன் அதே ரிப்பீட் அப்புறம் ஏன் பிஜேபி கூட அலையன்ஸை நீங்க பிரேக் பண்ணீங்க? இதே 2023 நீங்க தானே பிஜேபி கூட இப்பயும் கிடையாது எப்பயும் கிடையாது சிறுபான்மை மக்கள் எங்களை நம்ப வேண்டும் 24லும் கிடையாது இப்பவும் கிடையாது எப்பவும் கிடையாது இதை தானே எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. நான் பிஜேபியால தான் நாங்கள் தோற்றோம் அதையும் சொன்னாங்க. அதை சொல்லாத ஒரு தலைவர் சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கிற கூட்டணியை நீங்க பிரேக் பண்ணீங்க? அப்ப அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு அது வந்து பாகிஸ்தானா தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒன்னா தெரியுதா? நீங்கள் எதனால தோத்தீங்கன்னு எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. எங்களுக்கு பிஜேபி தான் சுமை. அந்த சுமையை ஏத்தனாலதான் நாங்க வந்து அந்த கடந்த 2021 தேர்தலில் நாங்கள் படுதோல்வி அடைஞ்சோம்னு சொன்னாங்க. அப்ப திரும்ப படுதோல்விக்கு தயாரானது காரணம் அவர்களை காப்பாற்றிக் கொள்ளத்தான்.
இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஜெயிக்க மாட்டோம். அதிமுக எங்கேயாவது ஜெயிக்குமா? எங்கேயுமே ஜெயிக்காது. அவங்களுக்கு தெரியும் சென்னையை சுற்றி இருக்கிற 58 இடங்கள் டெல்டால, சவுத்துல கம்ப்ளீட்டா அதிமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். 135 இடங்கள் அவங்க ஆல்ரெடி இல்ல மைனஸ். அது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் திரும்ப பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சாங்க? தெரிஞ்சும் வச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும்போது ஜனவரி 20க்கு அப்புறம் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டில முடிக்கல அப்படின்றாங்க. தாவேகா தரப்புல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா கட்டுமான வேலைகள் இல்ல இதுக்கு 2 பேரும் தான் காரணம். இப்ப 5 வருஷமா திமுக இருக்காங்க. 5 வருஷமா திமுகவும் அதை எந்த வேலையும் பண்ணல. இவங்க எந்த முன்னெடுப்பும் செய்யல. இவங்க பிரதமர் எத்தனை தடவை வந்தாரு? பிரதமர் ஒரு சின்ன லெட்டராவது கொடுத்துருக்கலாமே இந்த கட்டடத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் செய்யல. அதிமுக வந்து இதெல்லாம் அவங்க போய் கேட்கவே முடியாதுங்க. அவங்களே போய் மோடி கிட்ட போய் அவங்களுக்கு சீட்டு வேணுன்றதுக்கே மோடி கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக யார் யாருக்கு சீட்டு வேணும்னு எல்லாருமே டெல்லியில போய் லாபி பண்றாங்க. டெல்லியில போய் கேட்கறாங்க. அவங்க போய் எங்கிட்ட மக்களை பத்தி பேச போறாங்க. அதிமுக இருக்கிறவர்கள் போய் மோடியையும் அமித்ஷாவையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் அங்க போறாங்க. அவங்களுக்கு தேவையை தீர்த்து கொள்ளதான். மக்கள் தேவையை பத்தி அவங்க பேசவே முடியாது. அதனால திமுக தான் இதுக்கு முக்கிய காரணம். இந்த 5 வருஷமா இவங்க வந்து ஒரு தடவை பிரதமர் வந்தா இதை பத்தி கேட்டாங்களா? ஓ இந்த மாதிரி எங்களுக்கு எய்ம்ஸ் வந்து பெண்டிங் இருக்கு, இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கல. டெல்லியும் வந்து எப்பயும் போல அவங்களுக்கு எப்ப தேவையோ எங்க லாபம் இருக்கோ அதான் செய்வாங்க. இது 2 பேரும் ஏற்படுத்த கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆச்சு ஒரு காலேஜ் உருவாக்க. இதுதான் இவங்களோட அனௌன்ஸ்மெண்டோட லட்சணம். கிட்டத்தட்ட 2019 அனௌன்ஸ் பண்ணது. 2019 அனௌன்ஸ் பண்ணி 7, 8, 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷமாக ஒரு திட்டம், ஒரு கல்லூரி செயல்படுறதுக்கு 9 வருஷம் ஆச்சுன்னா இதுக்கு யாரு காரணம்? இவங்க 2 பேரும் தான் காரணம். முதல்ல இவங்க குறை சொன்னாங்க, இப்ப அவங்க குறை சொன்னாங்க. இவர் செங்கலோட போனாரு, இப்ப செங்கல் எல்லாம் முடிஞ்சு இப்ப வெறும் கட்டடமா இருக்கு. இது என்ன ஆபரேஷன் வேற எனக்கு தெரிஞ்சு நாங்க வரப்ப பாக்குறப்ப தெரியும் இன்னும் 2 வருஷமா தான் ஆகும். ஏன்னா இப்பதான் கட்டடமே உருவாக்கிட்டு இருக்கு. நான் இந்த இன்டீரியர் முடியணும், ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வரணும், அவங்களுக்கு தேவையான குவார்டர்ஸ் எல்லாம் கட்டணும். 2 வருஷமா அது குறைஞ்சபட்சம். எல்லாரும் பொய்யான தகவலை சொல்றாங்க. திரு ராஜன் செல்லப்பாவும் பொய்யான தகவல் சொல்லியிருக்காரு. ஏதோ அவர் தான் போய் பேசி வாங்கினான்னு. யாரும் கிடையாது. இன்னும் 2 வருஷமா தான் ஆகும். இது இவங்க 2 பேருடைய டிலே தான் இது காரணம். பெரம்பூர் தொகுதியில டிவிகேன்னு பேரை வந்து 2 கட்சிகள் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்றாங்க. அப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் டிவிகே. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. உங்களோட சீனியர் மோஸ்ட் பாலிஸ்ட் ராஜன் செல்லப்பா அவரை 3 தினங்களுக்கு முன்னால நீங்க நேர் சந்திச்சீங்க பிரச்சாரம். அப்ப எதுவும் வாழ்த்துக்கள் தெரிவிங்க. நான் எதுக்காக அவரை சந்திச்சேன்னா அவரை நான் பிரச்சார வாகனம் நேருக்கு இல்ல பிரச்சனை வாகனங்கள் கிராஸ் ஆறது இல்ல. அவருக்கு வாழ்த்துக்கள். நின்றுருந்தீங்க. அப்ப நீங்க ஏதோ அவர்கிட்ட வாழ்த்துக்கள் அவர்கிட்ட பேசவும் இல்லை, நான் பார்க்கவும் இல்லை, அவரை கவனிக்கவும் இல்லை, நான் பார்க்கவும் இல்லை, அவரை கவனிக்கவும் இல்லை. சமீப காலமா தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரிகளை மாத்திட்டு வராங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா மாத்தணும்னு சொல்றோம். நிறைய இடத்துல மாத்தணும். இது நாங்கள் கொடுத்த அழுத்தம் தான் அதுக்கு முக்கிய காரணம். டிஜிபில இருந்து எல்லாரும் மாத்திருக்காங்க. திரும்பவும் பாத்தீங்கன்னா நேத்து வந்து டிவிஎஸ்சில எல்லாம் மாத்திருக்காங்க. ஸோ நல்ல அதிகாரிகளை உள்ள கொண்டு வர வேண்டும். வேற மாநிலத்தில் இருக்காங்க, அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டும். இங்க பாதி பேர் வந்து ஆல்ரெடி திமுக கிட்ட வேலை பார்த்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இங்க தான் வேலை பார்த்துருக்காங்க. நாங்க மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற சிட்டியில் இருக்கிற ஐஏஎஸ்ல இருந்து நிறைய பேர் ஏசி லெவல்ல இன்ஸ்பெக்டர்ஸ் லெவல்லாம் இன்னும் மூர்த்தியோட கையால தான் இருக்காங்க. மூர்த்தியோடைய கைக்கூலிகளா தான் இருக்காங்க. மூர்த்தி சொல்றதான் கேட்டு பண்றாங்க. எல்லாருக்கும் இருக்கிற அப்ரூவல் எங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. எங்களுடைய நிர்வாகிகள் டோர் டு டோர் கேம்பெயினுக்கு எங்கேயுமே கிடையாதுங்க. பூத் லெவல்ல டோர் டு டோர் போய் பூத்லி போறாங்க. அதுக்கு அப்ரூவல் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு. ஆனா இங்க புதுசா வந்து இவங்க எல்லாரும் சொல்லி எல்லா எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பல இடத்துல மிரட்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் திரும்ப திரும்ப நாங்க வந்து அங்கங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். நாங்க திரும்பவும் ஒரு லெட்டர் வந்து சப்மிட் பண்ண போறோம். எந்தெந்த அதிகாரி லோ லெவல் அதிகாரிகள் யாருன்னு சொல்லி submit பண்ணோம். நான் கமிஷனர்கிட்ட தனிப்பட்ட முறையில் இதுக்கு புகார் அளிச்சிருக்கேன். மதுரை சிட்டி கமிஷனர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் புகார் அளிச்சிருக்கேன். எந்தெந்த ஸ்டேஷன்ல எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குன்னு கண்டிப்பா அதுல அவரும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில தினங்கள் பார்த்துட்டு மீண்டும் நான் புகார் அளிப்போம். மதுரையில பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டீங்க. கவுன்சிலிங் மறுக்கிறாங்களா இல்ல வேற டிமாண்ட் எதுவும் வைக்கிறாங்களா? அவங்க எப்படின்னா இப்ப நான் சொல்றதான். இப்ப நான் ஒரு ஒரு நாளை கழிச்சு ஒரு டேட் போட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் கழிச்சு இல்ல ஒரு நாள் முன்னாடி வந்து இந்த இடம் உங்களுக்கு சரியா இருக்குது, வேற இடத்த தேர்வு செய்யன்னு சொல்லுவாங்க. நான் திரும்ப வேற இடம் தேர்வு செய்யறதுக்குள்ள அந்த நாள் முடிஞ்சு போயிருக்கு. இப்போ இதான் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்றோம். ஸோ அவங்க தேர்வு செய்த இடங்களை சூஸ் பண்ணாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க கூட்டத்துக்கு செட் ஆகாதுன்னு. ஸோ இது எங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இந்த 2 இடத்துல தான் வருது. அதை வந்து உடனே இப்போ நாங்கள் அப்ளை பண்ண உடனே ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் உடனே வேற தேதிகள் வேற இடங்கள் மாற்றி நாங்கள் அப்ளை பண்ணிடுவோம். ஒரு நாள் கடந்து சொல்றப்ப தான் அதனால தான் எங்களுடைய அறிவிப்புகள் எப்படின்னா எப்பயுமே கடைசி 12 மணி நேரம் 15 நேரம் நாங்கள் அறிவிப்புகளே பண்றோம். அபிஷியல் அறிவிப்பு. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு அப்ரூவல் எல்லாம் வந்து கையில் அந்த கண்டிஷன்ஸ் பேப்பர் எல்லாம் வந்த பிறகு தான் நாங்கள் அறிவிப்புகளே பண்ண முடியும். ஸோ இதான் எங்களுக்கு இருக்கிற ப்ராக்டிகல் இப்போ. இதில் நிறைய இடத்துல பேசக்கூடாது. கண்டிப்பாக பேசக்கூடாதுன்னா அது
ஏன்னா இப்போ நிறைய பேர் சொன்னாங்க காரைக்குடியில் ஏன் பேசுறேன்னு. ஏன்னால் அனுமதியை மீறி பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அங்கே வேற ஏதாவது பொதுமக்களுக்கு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்றா ஒரே காரணத்துக்கு தான் கண்டிப்பாக என்ன இருக்குதோ என்ன எங்களுக்கு காவல்துறையில வழிகாட்டிருக்கோம் அதுக்குள்ள நாங்கள் நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் விட பொதுமக்களுடைய பாதுகாப்பு முக்கியன்ற கருத்துல மட்டும்தான் இருக்கும். நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசாம போகுது அவர்கள் காவல்துறை வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க அந்த 2 மணிக்குள்ளதான் நீங்க பேசணும், அதுக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு 2 மணி வரைக்கும் தான் அனுமதி இருக்கு, அதுக்கு மேல உங்களுக்கு அனுமதி இல்ல, நீங்க பேசக்கூடாது. 2 மணிக்கு மேல அனுமதி இல்லைன்னு சொன்ன காரணத்தினாலதான் பட் அது அந்த 2 மணிக்குள்ளேயே அந்த ரீச் ஆயிட்டாருல்ல. இல்ல ஆகல, லேட் ஆயிடுச்சு. இங்க இருந்து போறப்பே லேட் ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அந்த அந்த அப்ரூவல் அதுக்கப்புறம் இல்லாத காரணத்தினாலதான் சரி அதுக்கப்புறம் பேசல. ஸோ ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு காரணத்துக்காக தான் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்து கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் எங்களுடைய பிரச்சாரம் வெற்றிகரமாக நடக்கும். கண்டிப்பாக பெரிய அளவுல வெற்றி இருக்கும் என்றது மக்கள் முழுசா நம்புறாங்க. நன்றி.